காஷ்மீர் தாக்குதலை தொடர்ந்து தற்போது மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரம் தொடர்பாக தன்னுடைய முதல் கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்த தாக்குதலுக்கு தொடர்புடையவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை, கனவிலும் எதிர்பார்க்காத தண்டனை கொடுக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தற்போது தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே நேற்று மாலை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாதுகாப்பு அமைச்சரவை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானியர்கள் 48 மணி நேரத்தில் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும், வாகா எல்லை மூடப்பட்டது, சார்க் மாநாட்டின் அடிப்படையில் பாகிஸ்தானியர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த விசா நடைமுறை ரத்து என்பது போன்ற பல்வேறு முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் தற்போது மிக கடுமையான தண்டனை வழங்கப்படும், இந்தியா மீது காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே ராஜ்நாத் சிங் சம்பந்தப்பட்டவர்கள் கண்டறியப்பட்டு இதற்கு பின்புலத்தில் இருந்தவர்களும் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறிய நிலையில் தற்போது பிரதமர் நரேந்திர மோடி இந்த விவகாரத்தில் காட்டமான பதிலுரையை ஆற்றியிருக்கிறார். இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரம் என்ன? பஹல்காம் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட தீவிரவாதிகளுக்கு கனவிலும் நினைத்திராத தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் மோடி தற்பொழுது பேசி வருகிறார். அதாவது பீகாரில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய பொழுது தற்பொழுது பஹல்காமில் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட ஒருவரையும் தப்பிக்க விடமாட்டோம் எனவும் அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒருபொழுதும் இந்தியா ஆதரித்ததில்லை. அந்த தீவிரவாதத்திற்கு துணையாக இருக்கக்கூடிய எந்த சக்திகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் கடுமையான ஒரு தண்டனைகள் வழங்கப்படும். இந்த குறிப்பிட்ட துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அனைத்து தீவிரவாதிகளுக்கும் கனவிலும் அவர்கள் எடுத்திராத ஒரு தண்டனை என்பது நிச்சயமாக இந்தியாவுடைய அரசாங்கத்தால் வழங்கப்படும் என்ற ஒரு கருத்தை தற்பொழுது பிரதமர் மோடி முன்வைத்து பேசியிருப்பதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. 26 பெயரை பழிவாங்கிய அந்த துப்பாக்கி சூட்டினுடைய பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு பிரதமர் பங்கேற்ற முதல் நிகழ்ச்சியில் இந்த ஒரு கருத்தை அவர் முன்வைத்துள்ளது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாகிஸ்தான் தீவிரவாதத்தை ஆதரித்ததன் காரணமாக அந்த நாட்டின் மீதான கடுமையான ஒரு நிபந்தனைகளையும் கட்டுப்பாடுகளையும் நேற்று மத்திய அரசாங்கம் விதித்திருந்த நிலையில் தற்பொழுது பிரதமர் மோடி கடுமையான கருத்துக்களை தற்பொழுது முன்வைத்து வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தீவிரவாத தாக்குதலை ஒருபொழுதும் இந்தியா என்பது எப்பொழுதும் அனுமதிக்காது. பீகாரில் நின்று கொண்டு நான் இதை கூறுகிறேன் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தீவிரவாதம் என்பது ஒருபொழுதும் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். நிச்சயமாக பல்வேறு உலக நாடுகள் மற்றும் உலக நாடுகளுடைய தலைவர்களோடு இணைந்து தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மேலும் தீவிரமாக இந்தியா செயல்படும் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி தற்பொழுது குறிப்பிட்டு பேசி வருவதை நம்மால் காட்சிகள் பார்க்க முடிகிறது. இந்தியாவினுடைய ஸ்பிரிட் என்பது தீவிரவாதத்தால் ஒருபொழுதும் அழிக்க முடியாத ஒன்றாக உள்ளது. மீண்டும் மீண்டும் மேலெழுந்து வருவோம் என்ற ஒரு கருத்தையும் அவர் தற்பொழுது பீகாரில் பேசிய பொழுது பிரதமர் மோடி தற்பொழுது முன்வைத்து வருகிறார். தகவலுக்கு நன்றி சுசித்ரா.